தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மனுஷன் நிருணாம் அபுத்யாபி முகுந்த கீர்த்தனம். அபுத்யாபின்னா விவசனாகன்னு அர்த்தம். இப்போ கோபிகா ஜீவனஸ்மரணம்னா கோவிந்தா கோவிந்தா சொல்லணும்னு நினைவோட கூட நம்ம சொல்றோம் இல்லையா? நினைவு தப்பின காலத்துல பகவான் நாமத்தை சொல்றது. நங்கன்னு நிலப்படியில பழைய காலங்கள்ல கிராமங்கள்ல சின்ன வீடா இருக்கும். பெரும்பாலும் 10க்கு 4 பேர் வந்தா இடிச்சுன்னா உள்ள வருவார். அந்த இடிச்சுக்கிற காலத்துல ஐயோ அப்பான்னு சொல்லிடாதபடிக்கு ஹரே கிருஷ்ணா முகுந்தான்னு சொல்றது. பிரணாம் அபுத்யாபி முகுந்த கீர்த்தனம். திருவிசநல்லூர் அப்படிங்கிற கிராமத்துல நிலப்படின்னு தான் அந்த கதை ஞாபகம் வர. ஒரு பிராமணன் கோசம்ரக்ஷணம் பழைய காலத்துல பிராமணனோட லட்சணம். பசு வச்சுருப்பால், ஏன்னா சிவபூஜை இருக்கும், அக்னிஹோத்திரம் இருக்கும். பசும்பால் வேணுங்கிறதுக்காக வீட்டிலேயே மாடு வளர்ப்பால். வைக்க போரும் வருஷத்துக்கு ஒரு தடவை அறுவடை ஆனதும் வைக்கல போரா போட்டு வச்சு அந்த மாட்டுக்கு அப்பப்ப புடுங்கி போட்டுன்னு இருப்பாள். கட்டுக்கட்டா வைக்கல கட்டி போட்டிருந்த இடத்துல மாட்டுக்காக வைக்க பிரிச்சான். தவறுதலா அந்த பிராமணன் ஒரு கட்டு வைக்கல எடுத்து போடுறதே அடியில கண்ணூட்டி மாட்டி கொடுத்து. இவன் கவனிக்கல, அந்த கண்ணூட்டி போயிடுச்சு. சாயரக்ஷ வேலையில மாடு கறக்கிற நாளைக்கு கண்ணூட்டியை தேடுதான். கண்ணூட்டியை விட்டு ஊட்ட விட்டு தானே பால் கறப்பால். தேடினா காணும். அங்கங்க தேடி கடைசியில வைக்கல பெரட்டினால் அடியில கண்ணூட்டி போயிருக்கு. அடாடா பசு கண்ணூட்டியாச்சே. கண்ணூட்டியா இருந்தாலும் மாடா இருந்தாலும் கோஹத்தி தானே, அது பெரிய பாப்பமாச்சேன்னு அது ஐயாவாளுடைய காலம், ஸ்ரீதர ஐயாவாலோட காலம். அவரை போய் கேட்போம், இந்த பாபத்துக்கு என்ன பண்ணுவேன்னான்னு பிராயஷ்சித்தம் பண்ணுவேன்னு அவரை போய் கேட்போம்னு அவர் இருக்கிற கிரகத்துக்கு வந்தான். வர காலத்துல வாசல்ல நிலப்படி கிராமத்துல சின்ன தாழ்வா தானே இருக்கும். நங்குன்னு இடிச்சுட்டான். மகாதேவான்னு கத்தினான். சிவசிவான்னு ஏதோ கத்திவிட்டான். கத்திவிட்டு உள்ள வந்தான். உள்ள கேட்டு இருக்காள் ஐயாவால். இத சிவான்னோ ஹரான்னோ மகாதேவான்னோ ஏதோ இடிச்சுட்ட போது கத்திவிட்டான். உள்ள வந்ததும் ஐயாவாளை நமஸ்காரம் பண்ணி, இது மாதிரி நான் வைக்க திரிச்சேன், கட்ட பெறற்ற காலத்துல கண்ணூட்டி அடியில மாட்டின்னு போயிடுத்து, நான் கவனிக்கல, ஒரு கோஹத்தி ஆயிடுத்து, இந்த பாபத்துக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுடா பாபம் அப்படின்னா, இல்லையே கண் முன்னாடி போயிடுத்தே, நான் பாபம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு பரிகாரம் சொல்லுங்கோங்கிறேன். நீங்க மகாத்மா, யாரையும் தோஷம் பார்க்க மாட்டேன். சுகே தோஷே அபிஜ்ஞா பரஜுஷி விமூடா சகருணா. ஐயாவாளுடைய ஸ்லோகம். தோஷம்னு தெரியணுமானால் பரமேஸ்வரா என் தோஷமே எனக்கு தெரியட்டும், யார் தோஷமும் என் கண்ணில் படக்கூடாது, அவா இப்படி இவா இப்படி அப்படின்னு நான் பிரத்தியார தோஷம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது, அது என் கண்ணுக்கே தெரியக்கூடாது. ஒரு கால் தோஷம் பார்க்கிற குணம் எனக்கு இருந்ததானால் என் தோஷமே என் கண்ணில் படட்டும். சொகே தோஷே அபிஜ்ஞா, பிரத்தியாருடைய குணமே என் கண்ணுக்கு தெரியணும். பரஜுஷி விமூடா, அவளுடைய தோஷமே என் கண்ணுக்கு தெரியக்கூடாது, அவளோட நல்லதே எனக்கு தெரியணும் அப்படின்னு ஐயாவாள் ஸ்தோத்திரம் பண்றவாள் எப்படி இருப்பாள்? அவன் சொல்றான், நான் கண்ணூட்டியை கொண்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு அந்த பாபத்துக்கு பரிகாரம் சொல்லுங்கோ. அஞ்ஞனாய் தவறுதல் நடந்துடுத்துங்கிறான். உடனே ஐயாவாள் சொல்றாள், உங்ககிட்ட பாப்பமே கிடையாது, சத்தியமா சொல்றேன்னா. எப்படி சொல்றேன்? கோஹத்தி பண்ணிவிட்டு பாப்பம் இல்லாம எப்படி இருக்க முடியும்னா, இப்ப உள்ள வரத்தே என்ன சொல்லிட்டு வந்தேன், நிலப்படியில இடிச்சுன்னுட்டேன். இடிச்சுட்டதும் விவசனாக ஹரா பவானி ஏதோ பகவான் நாமத்தை சொல்லிட்டு உள்ள வந்தே இல்லையா? ஒரு தர விவசனாக இருந்து பகவான் நாமத்தை சொல்லிவிட்டானால் கோடி பிரம்மஹத்தி பாபம் போயிடுமா? அதுவும் மகாதேவ நாமத்தோட மகாத்மியத்தை போய் ஸ்மிருதியில சொல்றாள். கோட்டையோ பிரம்மஹத்யானாம் அகம்யாகம கோட்டையாம் சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாதி. மகாதேவ மகாதேவே மகாதேவேத்யயம் த்வனிஹி வைவஸ்வத மகாராஜே மௌலி சங்குட்டனத்வனிஹி. மகாதேவ மகாதேவா மகாதேவேத்யயம் த்வனிஹி. மகாதேவா மகாதேவான்னு ஒருத்தன் கத்தினானால் கோடி பிரம்மஹத்தி பாபம் போயிடுமா? கோட்டையோ பிரம்மஹத்யானாம், சேரக்கூடாத ஸ்திரீட்ட சங்கமமான கோடி பாபம் போயிடுமா? அகம்யாகம, அகம்யாகமம்னு பேர். அகம்யாகம கோட்டையாம், எல்லா பாபங்களும் வாஷ் அவுட் ஆயிடுமா? சத்யா பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாதி. மகாதேவா மகாதேவான்னு எவ்வளவுக்கு எவ்வளவு இறஞ்சு சொல்றானோ அந்த நாமம். வைவஸ்வத மகாராஜே,
மௌலிசங்குட்டனத்வனி. மகாதேவான்னு சொல்றவனுடைய இந்த நாமம், அந்த துவனி போய் யமனுடைய தலையில குட்டுறதா. வைவஸ்வத மகாராஜ மௌலிசங்குட்டனத்வனி. இந்த குட்டுறதுங்கிறது கூட சம்ஸ்கிருத பதம்னு தெரியுது பாருங்க ஸ்லோகத்திலே. குட்டுங்கிறது கூட மௌலிசங்குட்டனத்வனி ஸ்மிருதியில போய் எழுதியிருக்காள். வைவஸ்வத மகாராஜன் அவன் தலையில போய் குட்டுறதான். என்ன சொல்லி குட்டுறதுன்னால், அந்த ஜீவன் மகாதேவான்னு சொல்லிட்டான், இனிமே அவன் பக்கம் நீ தலை வச்சு கொடுக்க கூடாதுங்கிறத. வைவஸ்வத மகாராஜே மௌலிசம் குட்டனத்வனி. மகாதேவ மகாதேவே மகாதேவேத்யம் துவனி. அப்படி சொன்னாலாம் ஐயாவாள் நாமத்தை அவ்வளவு நம்பினவாள். கங்கா கங்கான்னு சொன்னா புண்ணியம் உண்டு, கங்கா கங்கேத்து யோ புரூயாத்துன்னா அதை சத்தியமாக்கி காமிச்சவாள். நம்ம இங்க குளிக்கிறோம் 1000 மைல் 2000 மைல், இங்கேருந்து ஹரித்வாரம்னா ஒரு 2600 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா இங்க பாத்ரூம்ல நம்ம குளிக்கிற காலத்துல கங்கை கங்கைன்னு சொன்னா அந்த சப்தத்தோட சக்தி நம்ம குளிக்கிற ஜலத்துல கங்கை வராலாம். கங்கா கங்கேத்து யோ புரூயாத்து யோஜனானாம் சதைரபின்னா. அவன் எத்தனை 1000 மைல் தாண்டி இருக்கட்டும், கங்கான்னு சொன்னா போறோம். சொல்லிவிட்டா அந்த ஜலத்துக்கு கங்கை வந்துடுறாளாம். அகமரகண சூக்த கூட சொல்றது இல்லையா, நான் குளிக்கிற தீர்த்தத்திலே எல்லா நதிகளும் வரட்டும். இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ருப்ஸ்தோமகும் சஜதாபருஷ்ணியா அசிக்னியா மருத்விருதே. இதெல்லாம் நதிகளோட பேர். அசிக்னி, மருத்விருதா, கங்கை, யமுனே எல்லாம் நான் குளிக்கிற ஜலத்துக்கு படித்துறைக்கு வரட்டும். காவேரிக்கே எல்லா நதியும் வரட்டும். மகான்கள்லாம் அகவர்ஷண சூக்த சொல்லிதான் ஸ்நானம் பண்ணுவார். கணத்துல குளிச்சாலும் நதியில குளிச்சாலும். ஹிரண்ய ஸ்ருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹி யாசிதா யன்மயா புக்தமசாதூனாம் பாபேப்யஸ்ச பிரதிக்ரஹம் என்மே மனசா வாசா கர்மணா வா துஷ்கிருதம் கிருதம். நான் என்ன பாபம் பண்ணினாலும் இந்த தீர்த்தம், தீர்த்தராஜன் என் பாபத்தை போக்கட்டும். இந்த தீர்த்தத்திலே நான் குளிக்கிற இடத்துல கங்கை யமுனே எல்லா நதிகளும் வரட்டும். வேதம் சொல்லியிருக்கு இல்லையா, கணத்தடியில போய் கங்கா கங்கான்னார், கங்கை பொங்கினது ஐயாவால் கணத்துல. இந்த நாமத்தினுடைய வைபவத்தை காமிச்சார். நாம சித்தாந்தம் பண்ண பெரியவாள் அவ சொன்னால், நிலப்படியில நீ இடிச்சின்றதுனால விவசனாய் இருந்து நாமத்தை சொன்னையோனோ, நீ தெரிஞ்சு சொன்னையா தெரியாம சொன்னையான்னா, இல்லை இடிச்சின்ற வழிதாங்கல்ல மகாதேவான்னு சொன்னேன்னா, போயிடுத்துறா கோடி பிரம்மாதி பாபம், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் போன்னுட்டா, பண்ண வேண்டாம் போன்னுட்டா. இது சொல்றதுக்கு ஆளுக்கு ஆளா இருக்கணும். நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஐயாவால் சொல்ல முடியும். நிருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம். விவசனாய் இருந்து பகவன் நாமத்தை, அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், விவசனாய் இருந்து நாமன் சொல்லிவிட்டானால் அவன் பண்ண மலமலையான பாபங்கள் எல்லாம் பொசுக்கி விடுமா.